உறுப்பு தானம் மூலம் 7 பேர் மறுவாழ்வு பெற உதவிய மூளைச்சாவு அடைந்த இளைஞர் லோகநாதனின் உடல் பிரேத பரிசோதனை சென்னை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் இன்று நடைபெறுகிறது. இது பற்றி எமது செய்தியாளர் பாஸ்கரன் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்போம். பாஸ்கர், மூளைச்சாவு அடைந்த இளைஞர் லோகநாதனின் இருதயம், சிறுநீரகங்கள் போன்ற உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டுவிட்டன. தற்போது நடக்கும் அவரது உடல் பிரேத பரிசோதனை பற்றி சொல்லுங்க. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மூளைச்சாவால் உயிரிழந்த லோகநாதனுடைய உடல் பிரேத பரிசோதனை தற்போது நடைபெற்று வருகிறது. பிரேத பரிசோதனைக்கு பிறகு லோகநாதன் உடல் உறவினர்களுக்கு ஒப்படைக்கப்படும். லோகநாதனுடைய தாயார் ராஜலட்சுமி நம்மிடம் இருக்காங்க. பிரேத பரிசோதனைக்கு பிறகு உடலை வாங்கி உங்கள் ஊருக்கு செல்ல திட்டமிட்டிருக்கீங்க. நீங்கள் என்ன சொல்ல மக்களுக்கு என்ன சொல்ல கூறுவீங்க? அதாவது முதல்ல விபத்துக்கள் ஏற்படாதவன்னு இன்னும் சில கிராமங்கள்லாம் முன்னேற்றம் இல்லாமையே இருக்கு. என் மகனை மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த விபத்து ஏற்படாம எங்க ஊர் இல்லாம சுற்றுள்ள ஊர்லாம் படாலம் கூட்டோடு, புக்கத்தோர கூட்டோடு, கருங்குழி, கக்கலைப்பேட்டை எல்லா இடத்துக்குமே ஒருராச்சும் போலீஸ்காரங்களாச்சும் போட்டு சிக்னலை சரி டிராபிக்கை சரிப்படுத்தி ஜனங்க அடிப்படாதவன விபத்தை தடுக்கிறவன எனக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். அதாவது 7 பேருடைய வாழ்வை வாழ வைக்கக்கூடிய நிலையில லோகநாதன் தன்னோட உடல் உறுப்புகளை தானம் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க. இப்போ என் மகன் நான் கஷ்டப்பட்டு குழந்தையில இருந்து வளர்த்த என்னுடைய வளர்ப்பும் சரி, அவனுடைய பிறப்பும் சரி வீணாயிடக்கூடாது. நான் எதிர்பாராத வனமா விபத்து ஏற்பட்டு என் பையன் மூளைச்சாவை அடைஞ்சிட்டான். இதுக்கு மேலும் பழைக்க முடியாது. ஆனா என் பையன் இந்த உலகத்துல வாழணும். அதுக்காக தான் என் பையனை நான் வளர்த்தது பூமியில மறைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் என் பையனால 4 பேருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாத்தையுமே எடுத்துக்க சொல்லி நான் மனப்பூர்வமா எழுதி கொடுத்தேன். அதுபடியே என் பையனால எல்லாருமே பயனடைஞ்சு இருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தருமே தனக்கு ஏதாச்சும் ஒரு விபத்து எதிர்பாராதவன ஏற்பட்டு பிழைக்க முடியாதுன்ற சூழ்நிலையில அவங்க மற்ற வாழ வேண்டிய உயிர்களுக்கு அவங்க ஒத்தாசை பண்ணி உதவி செய்ய முன் வந்தாங்கன்னா உலகத்துல இறப்பு விகிதத்தை நிறையவே குறைக்கலாம். அவங்க உள்ளங்களை எல்லாமே அவங்கள வாழ்த்தும். என் பையன் சாகவே இல்லை, உயிரோட இருக்கான். அந்த ஒரே ஒரு மன நிம்மதி மட்டும்தான் எனக்கு. என் பையன் இப்ப தேசம் விட்டு தேசம், டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்டா வாழ்ந்துட்டு இருந்திருந்தானே என்கிட்ட மட்டும்தான் இருப்பான். இப்ப எல்லாருடைய உடல்ல இருந்து வாழறான். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாருமே இது போல ஒரு காரியத்தை செய்யணும்ட்டு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். மூளைச்சாவால் உயிரிழந்த லோகநாதனுடைய உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போதும் லோகநாதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மாவட்டத்தில் எந்தெந்த உடலுக்கு தானம் கொடுக்கப்பட்டதோ அந்தந்த உயிர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறத ராஜலட்சுமி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விபத்துகள் ஏற்படாத வண்ணம் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக கிராமங்களில் பல்வேறு இடங்களில் விபத்துகள் தொடர்கதையாக வருகிறது. அதை தடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டுங்கிறது ராஜலட்சுமி அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது.